ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது சீத்தாப்பழ பாசந்தி ரெசிபி. ஸோ பாசந்தி ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்ங்க, ஏன்னா ஒரு மில்க் ஸ்வீட். ஸோ அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த ரெசிபி நம்ம சீத்தாப்பழத்தை கூட வச்சு நம்ம பாசந்தி பண்ண போகிறோம். ஸோ இந்த சீத்தாப்பழ ரெசிபி இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சீத்தாப்பழம் ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரூட். ஸோ நம்ம அதை பாசந்தியாக பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம் நான் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேங்க. உள்ளே இருக்கிற பல்ப்பை நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிளேட்டில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம அப்படியே நம்ம பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணி ஒரு 5 to 6 புல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு உள்ள சீட்ஸ் பல்ப்பை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பல்ப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணி ஒரு 5 to 6 புல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு உள்ள சீட்ஸ் பல்ப்பை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பல்ப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த பல்ப்பை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம கடைசி ஸ்டெப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தனியாக சூடான பேனில் ஒரு 1.5 லிட்டர் நான் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் இல்லைனாலும் உங்களுக்கு இது இருக்கிற மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ஸோ 1.5 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோங்க, அதாவது 1.5 லிட்டர். ஸோ அதை நம்ம 750 ml வர வரைக்கும் நம்ம மீடியம்லேயே ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பால் அரை பங்கு வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. அப்பப்போ சைடில் ஒட்டுங்க, அதை எடுத்து விட்டுக்கோங்க. 25 மினிட்ஸ் ஆகுங்க பால் ஹாஃபாக வத்துறது வரைக்கும். ஸோ 25 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம் நடுவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஹாஃபாக பாலோட அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிரும். இப்போ பால் அரைவாசி வத்துனதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ண விடுங்க, போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதாங்க நார்மல் பாசந்தி. இப்போ நம்ம தனியாக கீழே இறக்கி வச்சு நம்ம கூல் டவுன் பண்ணிடணும். நல்லா ஹீட் போக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சீத்தாப்பழ பல்ப்பு, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டெலிஷியஸான எம்மியான கஸ்டர்ட் பாசந்தி, சீத்தாப்பழ பாசந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நட்ஸை வச்சு நீங்கள் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா ப்ளஸ் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.